ஹலோ ஆல். இன்னைக்கு டே ஒரு 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. சாட்டர்டேங்கிறதுனால நல்லா ரெஸ்ட் எடுத்து ஒரு 8 மணிக்கு போல தான் கிச்சனுக்குள்ளேயே வந்திருந்தேன். வந்ததும் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு பிரிஸ்கா டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது என்னமோ தெரியல, காலையில இந்த காஃபி குடிச்சா தான் டே நல்லா பிரிஸ்கா ஸ்டார்ட் ஆகுற மாரியே இருக்கு. நானும் இந்த ஹேபிட்ட மாத்தணும்னு நெனைக்கிறேன். பட் முடியவே மாட்டேங்குது. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு ராகி பூரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் இந்த பூரி இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட்டா ரெடி பண்ணியிருக்கேன். நெறைய டைம் யோசிப்பேன். பட் வேணாம் ஸ்கிப் பண்ணிட்டே வந்துட்டு ஃபைனலா இன்னைக்கு ரெடி பண்ணிட்டேன். பூரிக்கு பூரி மசாலா வச்சு சாப்பிடுறது எனக்கும் சரி, ஹஸ்பண்டுக்கும் சரி பிடிக்கவே செய்யாது. சாம்பார் இல்லன்னா சன்னா கிரேவி அந்த மாரி ஏதாவது கிரேவி டைப்பா இருந்தா தான் எங்களுக்கு பிடிக்கும். அதனால இன்னைக்கு சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் எப்போ பூரி தரட்டினாலுமே பையன் ஓடி வந்துருவான். அவனுக்கு ஒரு உருண்டை எடுத்து கொடுத்தா வச்சு விளையாடிக்கிட்டே இருப்பான். ஸோ அதையும் கொடுத்துட்டு அப்படியே பூரி தரட்டிக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த டைம் பூரி வந்து என்னன்னா சாஃப்ட்டா வந்திருந்து. பட் நார்மல் பூரி அளவுக்கு புஸ்ஸுன்னு வரல. ஏதாவது மெஷர்மெண்ட் ஏதாவது மிஸ் பண்ணிட்டானா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்றேன். அவ்வளோதான். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். பாய்.